இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? அற்புதமாய் நடத்தினாரா? ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குதா? ஆண்டவரை துதியுங்கள். அவர் வாக்கு கொடுத்த தேவன், இனி தீங்கு காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ள மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜெபிக்கிறதாக யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கல்ல. நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, வியாதியில் இருக்கிறீங்க, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, கலங்கி நின்றபோது இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு யாரோ சொன்னதுனால இப்போ பார்க்க உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல. நீங்களாக பார்க்கல, இயேசு உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். நான் கிறிஸ்தவெல்லாம் இல்லைங்க, நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல, நான் இது மாதிரி மதம்லாம் மாற மாட்டேன். இயேசு உங்களை மதம் மாறலாம் சொல்லவில்லை. நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும், என்ன நம்பிக்கையில் இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே அன்பு வைத்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இயேசு யாரையும் மதம் மாறுங்கள் என்று சொல்லுவதே கிடையாது. அவர் மதத்தை பரப்புங்கள் என்று சொன்னதும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை மதம் மாற்றுவதற்கும் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை, உங்களுடைய பிரச்சனை மாறணும், உங்களுடைய தேவை சந்திக்கப்படணும், ஒரு அடிமைத்தனத்தின் விடுதலை வேணும், நம்பிக்கை இழந்து நீங்கள் மரணம்தான் என்கிற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுக்க இயேசு உங்களை சந்திக்கத்தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஜபத்தோடு நீங்கள் பாருங்கள், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாமேன். அந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை உண்டாகும். அந்த பெயர், அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரில் தான் அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமையெல்லாம் இருக்கிறது. இப்போ சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த சாட்சிகள், இந்த அற்புதம்லாம் எப்படி நடந்தது தெரியுமா? இயேசு என்கிற பெயரில் தான். அந்த நாமத்தை சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது தான் அற்புதங்கள். நிறைய சாட்சிகள் வருகிறது. நாங்கள் ஒரு சில சாட்சிகளைத்தான் நேரம் கருதி உங்களுக்கு வாசிக்கிறோம். 2 சாட்சிகளை வீடியோவிலேயே இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முதலாவது சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? சகோதரர் வேதக்கண்ணு தேனியிலிருந்து இந்த சாட்சிகள் எல்லாம் எங்களோட தொடர்பு கொண்டு அவங்க எழுதி அனுப்பின பிறகு அவங்களோட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசி இதெல்லாம் உண்மைதானா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்க அட்ரஸ் இருக்குது. அதன் பிறகு தான் இந்த சாட்சி உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. இவங்க எல்லாருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட நேரடியாக பேசின பிறகு தான் இது வாசிக்கப்படுகிறது. அதனால் இந்த சாட்சி 100க்கு 100 அவங்களாக தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்ன ஒரு காரியம். சகோதரர் வேத கண்ணு தேனி, என்ன நடந்துட்டு பாருங்கள். நாங்கள் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் இருந்தது. என்னுடைய மனைவி எப்பொழுதும் ஒரு கோப முகத்துடன் தான் இருப்பாள். ஏதாவது சொல்லிவிட்டால் கூட அதிகமாக கோபத்தில் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுவாள். ஆலயத்திற்கு வரமாட்டாள். அடிக்கடி உடல் சுகமில்லாமல் பலவீனப்பட்டு விடுவாள். வீட்டு வேலைகளை கூட கடமைக்காகத்தான் செய்வாளை தவிர சந்தோஷமாய் அவள் ஒரு நாளும் செய்தது இல்லை. அவளுக்குள் ஒரு தற்கொலை எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. 2023, அதாவது கடந்த வாரம் ஜனவரி 1ஆம் தேதி, போன வாரம் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் டிவியில் பார்த்தோம். ஜெப வேளையில் அசுத்த ஆவியின் பிடியில் இருப்பவர்களுக்காக நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்த என் மனைவி திடீரென்று கீழே விழுந்து வித்தியாசமான ஒரு சத்தம் அவளிடத்தில் இருந்து வெளியே வந்து அலைக்கழிக்கப்பட்டாள். பாருங்கள், அவங்க இருக்கிற தேனியில் நம்ம இங்கிருந்து ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருந்த அந்த சகோதரி சத்தமிடுறாங்க, அலறாங்க, கீழே விழுகிறாங்க. அசுத்தாவி பாருங்கள், அந்த பிசாசு. நானும் என் மகளும் என் மனைவியின் தலை மீது கை வைத்து ஜெபம் செய்தோம். சிறிது நேரம் கழித்து என் மனைவி நன்றாக சுகமாகி எழுந்து உட்கார்ந்தாள். அவள் முகமே பிரகாசமாக இருந்தது. அதுவரைக்கும் என் மனைவியின் முகத்தை நான் அப்படி பார்த்தது இல்லை. அதற்கு பிறகு அவளுக்குள் அப்படி ஒரு மாற்றம். சந்தோஷமாக இருக்கிறாள். வீட்டு வேலைகளை சிரித்த முகத்துடன் செய்கிறாள். என்னிடமும் என் மகளிடமும் கோபப்படுவது இல்லை. அன்பாக பேசுகிறாள். கடந்த 20 வருடத்தில் ஒரு நாள் கூட என் மனைவி இப்படி இருந்தது இல்லை. 20 வருஷம் பார்த்தீங்களா? ஒரு சகோதரிக்குள்ள 20 வருஷமாக
கோபம், எரிச்சல், வீட்டு வேலைகளை செய்கிறதில் வெறுப்பு, எப்பவுமே சண்டை, குடும்பத்துக்குள்ளே சமாதானமற்ற 20 வருஷம் வீணாக்கிட்டாங்க. ஒரு அசுத்தாவி. நிறைய பேருக்கு அது தெரிவதே இல்லை. அது உள்ளே இருக்கிற அந்த ஆவி தான் குடும்ப சமாதானத்தை கெடுக்க இதெல்லாம் செய்கிறாரு. இப்போ பாருங்கள், இப்பொழுது எங்கள் வீட்டில் ஜெபமும் வேத வாசிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் தங்கி இருக்கிறது. இதுவரை எங்கள் வீட்டு சமாதானத்தை கெடுத்து வந்த பிசாசு அந்த ஜெப வேளையிலேயே இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே ஓடிவிட்டது. இப்பொழுது இயேசுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே மாதிரி ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவை தானே? உங்கள் வீட்டில் யாரோ ஒருவரை பிசாசு அலக்கழிச்சிக்கிட்டே இருக்குது. என் மனைவி இப்படி இருக்கிறார், கணவர் இப்படி இருக்கிறார், எப்பவுமே சண்டை, முறுமுறுப்பு, பிசாசு சமாதானத்தை கெடுக்கிற ஆவி. நீங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாக்கிவிடும். அடுத்து சகோதரி கலைச்செல்வி சேலத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நான் இயேசுவை தெய்வமாக அறியாதவள். கடந்த 2 மாதத்திற்கு முன் என்னுடைய வலது காலில் முழங்காலுக்கு கீழ் ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டி நாளடைவில் உடைந்து புண்ணாக மாறிவிட்டது. சிறிய அளவில் இருந்த புண் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்கை அளவு பெரிதாகிவிட்டது. மருத்துவமனைக்கு சென்று காண்பித்தேன். பரிசோதித்த மருத்துவர்கள் புண் மிகவும் பெரிதாக இருப்பதால் சிகிச்சை செய்தாலும் தானாக சதை கூடி வராது. அதனால் உங்கள் தொடையில் இருந்து சதை எடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்றார்கள். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தோழி மூலமாக இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்தின் சேவையை தெரிந்து கொண்டேன். இந்த எண்ணிற்கு நான் அந்த ஃபோன் நம்பருக்கு நீ பேசினால் உனக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னாள். நானும் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு பேசினேன். அங்கிருந்த ஊழியக்காரர் ஒருவர் கரிசனையோடு என் பிரச்சனையை கேட்டு எனக்காக ஜெபம் செய்தார். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஜெபம் செய்து 4 நாள் கழித்து மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோடு உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். பெரிதாக இருந்த புண் நன்றாக சுகமாகி வருகிறது என்றார்கள். இப்பொழுது என் காலில் புண்ணின் நிமித்தம் இருந்த பெரிய பள்ளம் மறைந்து சதை கூடி வந்துவிட்டது. அந்த ஜெபத்திற்கு முன்பு வரை இயேசுவை தெய்வமாக எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இயேசுவை தெய்வமாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சுகம் கொடுத்தது இயேசுதான் என்று விசுவாசிக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஜெபம். அதனால தான் 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்கு 4 மாவடியில் ஒரு ஜெப மையம் இருக்கிறது. அதில் எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களோட பேசி உங்களுடைய சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், ஆறுதலுக்காக ஜெபிப்பார்கள். அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கன்னட மொழியில் பேசணும் அப்படின்னா பெங்களூரில் அந்த ஜெப மையம் இருக்கிறது. கன்னட மொழியில் அவங்க உங்களோட பேசி ஜெபம் செய்வாங்க. எனக்கு ஹிந்தி தாங்க தெரியும் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி மொழியில் பேசுவதற்கு இந்த ஃபோன் நம்பர். அங்கே பேசினீங்கன்னா 24 மணி நேரமும் அங்கே இருப்பாங்க. ஹிந்தி மொழியில் உங்களோட பேசுவாங்க. தமிழ், ஆங்கிலம் இந்த மொழிகளில் எல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்பாங்க. பாருங்கள், இவங்களுக்கு ஏசு அற்புதம் செய்திருக்கிறார்ல, அதே மாதிரி உங்களுக்கு செய்வார். என் கூட சேர்ந்து ஜெபிக்க என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களோட உங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்வாங்க. அடுத்து சகோதரி லீதியாள் மாறன் பொன்னேரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. கவனமாக பாருங்கள். என் கணவரின் வயது 75. என் கணவருக்கு வயிற்றில் இருந்த பிரச்சனைக்காக மருத்துவர்களிடம் காண்பித்தோம். பரிசோதித்த மருத்துவர்கள் வயிற்றில் கட்டி இருக்கிறது என்றார்கள். அது கேன்சர் கட்டி என்று உறுதி செய்தார்கள். கேன்சர் கட்டி உறுதி செய்துட்டாங்க. கட்டியின் அளவு பெரிதாக இருப்பதால் அது ஊசி மூலம் சுருங்க செய்து அதன் பிறகு அறுவை சிகிச்சை செய்து எடுப்பதாக சொல்லி இருந்தார்கள். அடுத்தடுத்த 4 ஊசிகள் போட்டு கட்டியை சுருங்க செய்து முழுவதுமாய் ஆப்ரேஷனுக்கு தயாரான நிலையில் ஆப்ரேஷனுக்கு நாளும் குறிக்கப்பட்டது. அதற்கு இடைப்பட்ட நாளில் வீட்டில் இருந்தபோது கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் 3ஆம் தேதியில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நாங்கள் பாரத்தோடு பார்த்து கொண்டிருந்தோம். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் ஜெப வேளையில் கேன்சர் வியாதியில் அவதிப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நானும் என் கணவரின் வயிற்றின் மீது கை வைத்து ஜெபம் செய்தேன்.
என் கணவரும் ஜெபித்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு நாங்கள் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம். இறுதியாக அறுவை சிகிச்சைக்கு முன்பாக சுருங்கியிருந்த கேன்சர் கட்டியை பரிசோதித்து பார்த்தார்கள். ரிசல்ட்டில் எங்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் எல்லாமே நார்மல் என்று வந்துவிட்டது, இனி ஆப்ரேஷன் தேவையில்லை, கட்டி இல்லை, அந்த கட்டி இல்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அற்புதர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய நாமத்திற்கு எல்லாம் மகிமையும் செலுத்துகிறோம். பார்த்தீங்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கேன்சர் கட்டி மறைந்து இல்லாமல் போகிறது. விசுவாசித்து ஜெபித்தாராம். நீங்கள் விசுவாசித்து ஜெபிச்சா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரர் சிம்சோன் சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு வயது 33 ஆகிறது. கடந்த 4 மாதமாக யூரின் போகும் இடத்தில் சிறிய சிறிய கொப்பளங்கள் வந்தது. அது உடைந்து அந்த நீர் படும் இடமெல்லாம் பரவி கொப்பளங்கள் வந்துவிட்டது. ஒரு துர்நாற்றம் அதிலிருந்து வீசிக்கொண்டே இருக்கும். இதனால் யார் அருகிலும் சென்று என்னால் பேச முடியாது. எந்த வேலைகளையும் என்னால் சரியாக செய்ய முடியாது. இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். தற்கொலை பண்ணிவிடலாம் என்று கூட நினைத்திருந்தேன். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றும் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு வந்தும் எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் என்னுடைய தாயார் நாலுமாவடிக்கு சென்று ஜெபித்து விட்டு வா, இயேசு உனக்கு நிச்சயம் சுகம் தருவார் என்று சொன்னார்கள். இதனால் 2022 கடந்த டிசம்பர் மாதம் நாலுமாவடியில் நடந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். நீங்கள் ஜெப வேளையில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது எனக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஜெபம் முடிந்து நான் வெளியே செல்லும் போதே கொப்பளங்கள் காய்ந்து தோல்கள் உதிர ஆரம்பித்தது. உடனே ஜெபம் முடிஞ்சிட்டு வெளியே போகிறக்குள்ள அந்த கொப்பளங்கள் எல்லாம் நீங்கி அந்த தோலெல்லாம் உதிர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். கடந்த 4 மாதமாக எனக்கு இருந்த கொப்பளங்களை மாற்றி பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. உடனே மாற்றம் வரும். இம்மீடியட்லி நீங்கள் உடனே அற்புதத்தை பெறணுமானால் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது இந்த அற்புதத்தை பார்க்க முடியும். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி பிரதீபா கூடலூர் அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய தாயாருக்கு கடந்த 3 மாதமாக அவர்களுடைய வலது காதில் 3 கட்டிகள் இருந்தது. காதில் 3 கட்டிகள். ஆரம்பத்தில் வலி இல்லாமல் இருந்தது. போக போக வலி அதிகமாக ஆரம்பித்தது. இதனால் என்னுடைய அம்மா மிகவும் கஷ்டப்பட்டார்கள். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் ஜெபம் பண்ணிவிட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து கடந்த 2022 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடந்த ஜெபிக்கலாமாக நேரலை நிகழ்ச்சியை சத்யன் டிவியில் பார்த்தோம். போன வாரம் கடைசி நாள், வருஷத்தின் கடைசி நாள். அதில் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் அன்று வாசித்த சாட்சியில் அதிகமாக கட்டி குணமான சாட்சி இருந்தது. அதை கேட்டதும் என் தாயாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், கட்டியை மறை செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே வந்தது. ஜெப நேரத்தில் நானும் என்னுடைய அப்பாவும் அம்மா மீது கை வைத்து ஜெபம் செய்தோம். மறுநாள் எதேச்சியாக என் தாயார் காதை பார்க்கும் பொழுது கட்டிகள் இல்லை. ஆச்சரியமாக அது மறைந்து போயிருந்தது. கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபித்த எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தாயாரின் காதில் இருந்த 3 கட்டிகளை மறையச் செய்த ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி. காதில் இருந்த 3 கட்டியை காணோம். ஒரு ஜெபம், இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் யாரையும் தேட தேவையில்லை. மோகன்லாஸ்கிட்ட போகணும், 4 மாடிக்கு போகணும், அவர் ஜெபிச்சாதான். கிடையவே கிடையாது. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கலாம். ஏன் தெரியுமா? இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார். உங்களுக்காக சிலுவையிலே தன் கைகளை கால்களை ஆணிடிக்கு ஒப்பு கொடுத்த ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசித்து இயேசுவை எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னையும் தொடுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாகுங்க. இன்னும் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நல்ல கவனமாக பாருங்கள். உங்கள் வீட்டில் யாரோ மதுபானம் குடிக்கிறாங்க, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விட முடியலன்னு சொல்கிறாங்க. இந்த சாட்சியை பார்க்க சொல்லுங்கள். இந்த சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு அற்புத விடுதலை உண்டாக போகுது.
வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, கவனமாக பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஜெப நேரம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுன்றதை நீ அறிந்து கொண்டீங்க. இப்போ இந்த சாட்சியிலையும் பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் முழங்கால் படிட்டு இயேசுவேன்னு கூப்பிடணும். குடும்பமாக ஜெபிங்க. வியாதியஸ்தர் விடுதலை பெற யாராவது விரும்பினா அவங்க மேலே நீங்கள் கை வைத்து நீங்கள் உத்தரவாதம் எடுங்க. என் கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன், என் குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். நீங்கள் உங்களை அர்ப்பணித்து உத்தரவாதம் எடுத்து ஜெபிச்சா உடனே இயேசு அற்புதம் செய்வார். சரியா? இப்போ இந்த 2 சாட்சிகளை நீங்கள் பார்க்க. முதலாவது சகோதரி சுகீதா விழுப்புரத்திலிருந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இதை பாருங்களேன். இயேசு விதமான வியாதி, கண்ணிலிருந்து மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டதுனால கண் பார்வை மாலை ஆனால் அது போயிடும், கண் தானாக மூடிடும். 1 வருஷமாக பாடுகள். அதுக்கு ஒரு பேர்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, மருத்துவத்துறையில் ஒரு பேர், லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வருமா. ஆனால் தாயும் தகப்பனும் இணைந்து கருத்தாக ஜெபித்தார்கள். அவங்க கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். கையை எடுக்கும் போதே விடுதலை, மாற்றம், உடனே கண்ணில் ஒரு மாற்றம், கண் திறந்து விட்டது. அதிலிருந்து நல்ல சுகம். அந்த இயேசு தான் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களை தொட போகிறார். இன்னொரு சாட்சியை பார்க்க போகிறீங்க. முத்தையா பாவநாசம் அப்படின்ற இடத்திலிருந்து முத்தையா என்கிற ஒரு ஐயா சாட்சி சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன அவருக்கு நடந்ததுன்னு பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் மதுபானத்துக்கு அடிமைப்படும் போது குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது பாருங்கள். அந்த மனிதரை மாத்திரம் அல்ல, அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறாரு. அந்த சகோதரி பாருங்கள், ஒரு வேதனை தாங்க முடியாமல் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடலாம், நம்மளே இறந்துடலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாதிப்பு. அதனால தான் நம்ம அந்த டாஸ்மாக் கடையை மூடணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். அரசாங்கம் எல்லாரையும் குடிக்க வைக்கும்படி கதையை திறந்து வச்சுருக்குதில்ல, அது ஒரு சாபக்கேடு. நம்ம அதை எதிர்க்கிறோம். அதை எதிர்த்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் குடிகாரங்களாக இருந்தால் குடும்பம் எப்படி பாழாக்கி கொண்டு இருக்கிறது. சமுதாயத்தை பாழாக்குகிற ஒரு காரியம் மதுபானம். இதை ஒழிக்காமல் எத்தனை நன்மை செய்தாலும் தமிழ்நாட்டில் பூரண நன்மை வராது. முதலமைச்சர் நிறைய நன்மைகளை அறிவிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு நிறைய நன்மையான திட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த மதுபானம் என்கிற மதுபான கடையை மூடாமல் அவங்க அறிவிக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாம் பூரணமான நன்மையை மக்களுக்கு கொண்டு வராது. இது ஒரு சாபக்கேடு. எவ்வளோ பாருங்கள், வருமானத்தெல்லாம் குடிச்சிட்டு வெறுங்கையாக வீட்டுக்கு வந்தால் குடும்பம் எப்படி நடக்கும்? இப்படி 1 கோடிக்கும் அதிகமான குடும்பம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று ரிப்போர்ட்டு சொல்லுகிறாரு. இவ்வளோ வேதனையான காரியம். இப்போ நீங்கள் ஒருவேளை மதுபானத்தில் அடிமைப்பட்டு விட முடியல, கலங்குறீங்களா? போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு விடுதலையின் நாள். பாருங்கள், விட முடியாதுங்க, 20 வருஷங்க அப்படின்னு நினைக்கலாம். 30 வருஷ பழக்கத்திலேருந்து இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. 13 வருஷம் குடி, விட முடியாத நினச்ச குடி, ஒரே நாளில். படிப்படியெல்லாம் கிடையாது, ஒரு நாள். அதுதான் இயேசுடைய வல்லமாய். அவர் தொட்ட உடனே உங்களுடைய மனது மாறிடும். அந்த குடி பழக்கத்தில் இருந்தவங்களுக்கு பூரண விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தருவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு டைம். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படியிடுவது நம்ம இயேசுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு அடையாளம். இல்லைங்க அப்படிலாம் பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கம் தெரியாதுன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க, பரவாயில்லை. வயதானவங்க, வியாதிப்பட்டவங்க உட்கார்ந்து கொண்டு, ஆனால் கண்களை மூடிக்கொள்ளணும். எதுக்குன்னா ஒரு மனம் உண்டாக. நீங்கள் அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டு ஒரு மனம் இல்லாமல் இருதயத்திலிருந்து ஜெபிக்கணும். சும்மா கடமைக்காக சொல்லுவது அல்ல ஜெபம் என்பது. உங்கள் இருதயத்திலிருந்து இயேசுவை நினைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ரகசிய பாவங்கள், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் இருதயத்தில் நீங்கள் வரணும், எனக்கு விடுதலை வேணும். இயேசுவே இயேசுவே, இந்த இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க. காதில் பிரச்சனை காதில் விரல் வைங்க. இருதயத்தில் அவங்களோட லங்ஸில் எங்கே வியாதி வலி வேதனையோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க, அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து சுகத்துக்காக விடுதலைக்காக ஜெபிங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக கணவன் மனைவி கை கோர்த்து ஜெபிங்க.
அல்லது பக்கத்தில் உள்ளவங்க கை வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் தான். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர். இந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன், இவ்வளவு அற்புதங்களை செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என் மனைவியை தொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு அற்புதம் நடக்கட்டும், இயேசுவே விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க. ஜெபிங்க. இந்த பயத்தின் ஆவி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த தற்கொலை எண்ணம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவே. தைராய்டு கட்டிகள் மறையட்டும். இந்த கேன்சர் கட்டிகள் இல்லாமல் மறைந்து ஒளிந்து போகட்டும். ஜெபிங்க. இயேசு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இப்போ உங்க வீட்டுக்குள் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. யார் இயேசுவின் நாமத்தை சொல்றீங்களோ உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம், இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறது. அசுத்த ஆவிகள் விலகுகிறது. சிலர் உங்களை விட்டு அந்த பொல்லாத ஆவி கீழே தள்ளிவிட்டு வெளியேறுகிறது. மயங்கி விழுகிறதுனால பயந்துராதுங்க. அது ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதுனால அவங்க மயங்கி கீழே விழுகிறாங்க. சரியாயிரும். அந்த ஆவி வெளியேறி போகும்போது தள்ளிவிட்டு போகிறது. அவ்வளவுதான். பயப்படாதுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இப்போ வியாதியில் இந்த விடுதலை, பிசாசின் கட்டில் இந்த விடுதலை, பாவத்தில் இந்த விடுதலை. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை ஆக்கும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவே காரியத்தை வாய்க்க பண்ணும். என்ன ஆசீர்வாதம் வேணுமோ இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசு அந்த பெயரை சொல்ல வல்லமை இறங்கி விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறது. அற்புதங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. என் ஆவியிலே என்னால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. அநேகருடைய குடும்பத்தை விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. மந்திர பில்லிசுனிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. மந்திரிக்கப்பட்ட தகடுகள் எரிகிறது இயேசுவின் நாமத்தில். தாயத்துகள் எரிகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் பெயரை சொல்ல ஒரு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் குழந்தைக்கு சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், மரண கட்டுகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். இனி என்ன செய்யணும்? இயேசுவை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் என்று தொடர்ந்து நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிக்க உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வரும். இந்த